வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி 2025 கிடைக்கக்கூடிய சில மாற்றங்கள் பலன்கள். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி 2.5 வருடங்களுக்கு இருக்கும். 29ஆம் தேதி மார்ச் மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். லாப சனின்றது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக சில மாற்றங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கே உண்டான சில சொந்தமான அதாவது பர்சனல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அந்த மாற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய 2.5 வருடங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாக நம்ம சொல்ல போனோம்னா மாடு மாதிரி உழைக்கக்கூடியவர்கள். ரிஷபம் சொன்னாலே காளை மாடு. அந்த மாடு அளவிற்கு எந்த அளவிற்கு உழைச்சா நமக்கு வருமானத்தை ஈட்ட முடியுமோ அந்த அளவிற்கு உழைக்கக்கூடியவர்கள். ஆனால் அதற்குண்டான ஒரு வருமானம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான் பேர். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் காசுக்காக தான் வருமானத்திற்காக தான் கஷ்டமே படுறோம். இந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதுவும் கடந்த மே மாதத்திலிருந்து ரிஷபராசி என்பர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குடும்பத்திலையும் சரி வெளியிடத்திலையும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் அதிகப்படியான ஒரு கடன்களை பெற்று அந்த கடனை நிவர்த்தி செய்ய முடியாமல் நமக்கு எப்போ இந்த கடன் அடையும், எப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள் தீரும், இப்படி எதிர்பார்த்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பேசும்போது கடன் கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா கைவிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் பெயர்ச்சி ஆகிறார். லாப சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை ப்ளஸ் அதாவது பாசிட்டிவாக தான் கொடுக்க போகிறாரே ஒழிய நெகட்டிவாக எதுவுமே கொடுக்க மாட்டார் இந்த சனியினுடைய பயிற்சி இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு. அதே சமயத்தில் இந்த சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா சனிக்கு பார்வை 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடம் என்ற 3 பார்வை இருக்குது. இந்த 3 பார்வையில் உங்களுடைய ராசியவே அந்த சனி பகவான் பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் சனி பகவான் ஒரு கர்மகாரகன். அந்த கர்மகாரகனே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கும்போது சில பேருக்கு குழந்தை தடைகள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கும். 2 வருடங்களாக கல்யாணம் ஆகி 2 வருடங்களாக எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் எதுவுமே யாருக்குமே பாதிப்பு இருக்காது, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு, ஆனாலும் குழந்தை பேர் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் 100% கிடைப்பதற்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இருக்குது. சில பேருக்கு நம்ம இந்த சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்கிறோம். உங்களுக்கு தசா புத்தியில் என்ன மாதிரி இருக்கோ, உங்களுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக தெரிய வரும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் பெயர்ச்சி ஆகிறார். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது கோச்சார நிலவரப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 75% அவர் ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு பயிற்சி ஆனாலும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நோய் தாக்குதல் மூலமாக வழக்குகள் மூலமாக சில பிரச்சனைகளை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அவருடைய பார்வை உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த 8ஆம் இடமான அந்த தனுசு ராசியில் உங்களுக்கு எந்த விதமான கிரகங்களும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார். இல்லை எங்களுக்கு கிரகங்கள் இருக்கு, தனுசு ராசியில கிரகங்கள் இருக்குதுன்னா கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த பலன்கள் எந்த விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான அவமானங்களை, ஒரு உயர் பதவி கிடைக்கணும்னா உங்ககிட்ட அவ்வளோ
பேச்சு வாங்கிட்டு தான் நீங்கள் அந்த உயர் பதவியை அடைய முடியும். அந்த உயர் பதவியை இப்போ வாங்குறதுக்கு நம்ம சும்மா பேசாமல் இருந்துட்டாலே போகிறோம். ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் மாடாக உழைக்கக்கூடியவங்கன்னு முதல்லயே சொல்லிட்டேன். அதனால் ஆஃபீஸ்லேயும் சரி தொழில்லையும் சரி இரவு பகல் பாராமல் தன்னுடைய நிலையை உடலையும் வருத்தி கொண்டு உழைப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். மேடம் நான் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஆனாலும் எனக்குண்டான பதவி வருமானம் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த லாப சனி உங்களுக்கு 100% அந்த உண்மையான வருமானத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இடமாற்றம் செஞ்சுக்கலாமா மேடம், நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்க அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது, நெசசரியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு லாப சனி நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போகிறார். வேலையை விடணுன்ற அவசியம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடையாது. ஏற்கனவே நாங்கள் வேலையை விட்டு ஒரு 6 மாசமாக வேலை இல்லை. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 2024 மே மாதம் வந்ததுலேருந்தே வேலையில் நிறைய பிரச்சனைகள், அவமானங்கள், வாங்கின லோனுக்கு கடன் அடைக்க முடியாத பிரச்சனைகள், இப்படிலாம் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். பழைய கம்பெனிலேயே கூப்பிட்றாங்க, நாங்கள் போகலாமா அப்படின்னு கேட்குறவங்க தாராளமாக போகலாம். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வந்துட்டீங்க, இன்னும் நம்ம திரும்ப போய் அங்கே அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எந்த விதமான அவமானமும் கிடையாது. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப தான் இப்போ வருமானம், பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ரிஷபராசி என்பர்கள். நினைச்சிங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல்கள் தான் உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பம் சார்ந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பிரச்சனைகளுக்குரியவர்களாக இருப்பாங்க. குழந்தைகளை படிக்க வைக்கும் போதே அவர்களுக்கு ஒரு கவனமின்மை, குழந்தைகள் படிப்பில் போதாத மாதிரி இருக்கிறாங்க, காலேஜ் சீட்டு சேர்க்கணும்னா அதுக்கு தேவையான ஒரு வருமானம் இல்லை. இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளை, அவமானங்களை, அதிலும் பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா எங்கேயாவது போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நின்றுருப்பாங்க கடந்த காலத்துலலாம். இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த சனியினுடைய பார்வை படுறதுனால இதற்குண்டான ஒரு தீர்வு அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமாக கிடைச்சே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவானினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துலலாம் வெறும் ஒரு தோல்வியை மட்டும், எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அந்த முயற்சியில் தோல்வி மட்டும்தான் இருந்தது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே கடந்து வந்த பாதைகளை நினைக்காம நீங்கள் செய்கின்ற இந்த முயற்சியாகப்பட்டது இந்த 2 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு லாபத்தையும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாமே ஒரு சாதகமாக தான் இருக்குது. யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறீங்களோ, நாங்கள் அங்கே போனோம், எங்களுக்கு வீசா கிடைக்க மாட்டேங்குது, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், எனக்கு திரும்ப வீசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குது. வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அதாவது அங்கே தொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, என்ன உத்தியோகம் பார்த்துட்டு இருந்தாலும் அதில் ஒரு படி முன்னேற்றம் இருக்குமே தவிர அதிலிருந்து ஒரு கீழே தாழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வராது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான முழுமையான பலன்கள் உங்களுக்கு தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.